சுத்தமா நம்பலங்க, ஒரு % கூட நம்பலங்க. தூக்கிட்டு போங்கடா இவனை, பைத்தியக்காரனை தூக்கிட்டு போங்கன்னு அவங்க அந்த பைத்தியக்காரன் நினைச்சு தூக்கி போய் வெளியே போடுறாங்க. இவன் அப்படான்னு சொல்லிட்டு வாயை தொடச்சிட்டு கிளம்புறான். பரவாயில்ல, உயிர் தப்பிச்சதே போதுண்டா அப்படின்ட்டு ஓடுறான் பாருங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வருது பாருங்களேன். ஆனா ஆண்டவரை பற்றி கேள்வி கேட்கல. அப்ப எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுசரிச்சு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும். எல்லா சூழ்நிலையிலையும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். சொல்லுங்க, ஒரு 5-6 டைம் சொல்லுங்க, மனரம்யமா. இன்னைக்கு ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இடத்துல கர்த்தர் பேசுறாரு. சகோதரனே உனக்காக தான் பேசுறாரு, சகோதரியே உனக்காக தான் பேசுறாரு. நீ மனரம்யமா இரு, நான் ஒரு நாள் உன்னை உயர்த்துவேன், நான் ஒரு நாள் உன்னை அங்கீகரிப்பேன், உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன். இந்த சூழ்நிலை உனக்கு சாதகம் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும், இந்த சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில நீ கடந்து வந்த சூழ்நிலை இந்த மாதிரி இல்லை, நீ இப்பொழுது கடந்து போற சூழ்நிலை நீ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, நீ விரும்பாத ஒரு சூழ்நிலை, உனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த சூழ்நிலை, ஹல்லேலூயா, என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அப்படி வாழ்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி உண்டு. உங்களுக்கு வெற்றி உண்டு, நான் நம்புறேன். தீர்க்க தரிசனமா சொல்றேன் பாருங்களேன். நீங்க யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க தெரியுமா, யாரெல்லாம் ரொம்ப நல்லா வர போறீங்க தெரியுமா, யாரெல்லாம் தலைவன் தலைவி ஆக போறீங்க தெரியுமா, எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு அட்ஜஸ்ட் பண்றவங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்க தலை உயரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஆசைப்படுற சூழ்நிலை ஒரு நாள் உங்களுக்கு வரும். ஆமேன் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் கொடுக்கறதை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு இந்த இடம் நாளைக்கு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்கள். வேதத்தை திறந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கு இந்த 13வது நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இன்று கர்த்தர் சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். 21வது சங்கீதத்திலே